மாத்திரை நமகா. அம்பாளுடைய பெருமையை பார்த்துன்னு இருக்கோம். 16வது அதிகாரத்தில் 226வது நாமாவில் ஆரம்பிக்கணும். மகாதந்திரா, அம்பாளை சுலபமாக அடையக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் இந்த தந்திரத்தில் இருக்குது. தந்திரம் அப்படிங்கிறது கெட்ட விஷயம் இல்லை. ஒரு சரியான முறையில் சுலபமாக சுவாமியை அடையக்கூடிய விஷயங்களை தொகுத்து கொடுத்திருப்பது தான் தந்திரங்கள், கல்பங்கள். அம்பாளை பொறுத்தவரை சாக்த தரிசனத்தில் குலார்ணவ தந்திரம், ஞானார்ணவ தந்திரம் அப்படின்னு நிறைய தந்திரங்கள் உண்டு. இதில் ஸ்வதந்திரம் அப்படிங்கிறது வசந்த தந்திர நூலை பற்றி சொல்கிறது. அம்பாளை சுலபமாக அடையக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் இந்த தந்திரங்களில் இருக்குது. அப்படிப்பட்ட தந்திரங்களை உடையவள், தந்திரங்களை நமக்கு கொடுப்பதற்காக தன்னை அடைய சரியான வழியை கைகளில் வச்சுட்டு காத்துன்னு இருக்கா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். 227வது நாமா மகா மந்த்ரா. மகா தந்திராவினுடைய கண்டினியூவேஷன் மகா மந்த்ரா. சப்த கோட்டி மகா மந்திரங்களுக்கும் அதிதேவதையாக இருக்கப்பட்டவள் இவள்னு முன்னால் இப்போ தான் பார்த்தோம். மகா சர்வ மந்த்ராத்மிகாவில் இங்கே மகா மந்த்ராவில் மிக பெரிய பெருமை மிக்க மந்திரங்களை உடையவள். அம்பாளின் உபாசனையில் இருப்பவாளுக்கு தெரியும் ஸ்ரீவித்யா என்பது எத்தனை பெரிய சக்தி வாய்ந்த மகாமந்திரமாக இருக்குது அப்படின்னு. இதில் பஞ்சதசி, ஷோடசி, மகா ஷோடசி இந்த மந்திரங்களுக்கு எந்த விதமான ஒரு ஈடே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மகா மந்திரங்களாக இருக்குது. இப்படிப்பட்ட மகா மந்திரங்களால் வழிபடத்தக்கவள் மகாமந்திரா. அதனுடைய ரிலேட்டட் நாமாவாகவே மகா யந்த்ரா. மகா யந்த்ராங்கிறது யந்திர ராஜம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்ரீசக்கரம், மகாமேரு, பூர்ணமேரு, அர்த்தமேருன்னு எல்லாம் சொல்லலாம். அதில் அம்பாளுடைய மந்திரங்களிலேயே மிகச்சிறந்ததாக சொல்லப்படும் ஸ்ரீசக்கரம். அதை தவிரவும் நிறைய மந்திரங்கள் இருக்குது அம்பாளை வழிபடுவதற்கு. சௌந்தர்ய லஹரியை எடுத்துட்டா ஒரு ஸ்லோகத்துக்கும் தனித்தனி யந்திரங்கள் உண்டு. அது எல்லாமே மந்திரசாரமாக கிரகிச்சு ஆதி ஆச்சாரியால் கொடுத்துருக்கார். உதாரணமாக தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் அந்த காலத்திலேயே புஸ்தகத்தில் எழுதி அதற்கு உண்டான யந்திரங்களையும் கொடுத்து ஒரு ஸ்தோத்திரத்திற்கு என்ன பலன் அப்படின்னு டீட்டெயிலாக லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கார். இன்றைக்கும் பழைய காலத்தில் அவர் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் இன்றைக்கும் கிடைக்கிறது. அபிராமபுரத்தில் சங்கர குருகுலத்தில் அந்த மடத்தை ஸ்தாபிதம் பண்ணினவர் அவர் தான் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள். அவருடைய சந்ததியில் இருப்பவர்கள் அந்த மடத்தை அவ்வளவு அழகாக நிர்வாகம் பண்ணி நடத்தின் வரா. அத்தனை சத்காரியங்கள் நடக்கிறது அங்கே. அவாகிட்ட இன்றைக்கும் அந்த புஸ்தகம் கிடைக்கிறது. சாஸ்திரிகள் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காருன்னு பார்க்க ஆச்சரியம் தாங்காது. பல யந்திரஸ்வரூபமாக அம்பாளை வழிபடுறோம். ஒவ்வொரு யந்திரமும் ஒரு பெருமை உடையது. அதுக்கெல்லாம் உசந்ததாக சிரோபூஷணமாக உச்சியில் மகுடம் வைத்தார் போல ஸ்ரீயந்திரம் அல்லது ஸ்ரீசக்கரம். இது போல மகா பெருமை மிக்க யந்திரங்களை உடையவள் மகாயந்திரா. 229வது நாமா மகாசனா. மகா ஆசனம், அம்பாள் அமர்ந்திருக்கும் ஆசனம். பஞ்ச பிரேதாசனாசீனான் வரப்போகிறது. அதனுடைய டீட்டெயில் வரும்போது பார்க்கலாம். அம்பாளுடைய ஆசனம் எனப்படுவது பல விஷயங்களில் இருக்குது. சிம்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா இருக்குது, சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா இருக்குது. பூர்வ பாகத்தில் பார்த்த மாதிரி சக்கரராஜ யந்திரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பார்த்தோம். பிந்து மத்தியில் இருக்கா. அதையும் தாண்டி அபிராம பட்டர் சொன்னது போல் எந்த நெஞ்சகமோன்னு ஒரு உபாசகனின் உள்ளத்திலேயும் அவன் வேற இவள் வேறன்னு இல்லைன்னு மகாசனா. 230 மகாயாக கிரமாராத்யா. ஆராத்யா அப்படின்னா ஆராதிக்கத்தக்கவள். அம்பாளை கிரமமான சரியான முறையில், என்ன முறையில், எந்தனுடையது முறை என்றால் மகாயாகம் என்னும் முறையில் ஆராதிக்க தகுந்தவள். அம்பாளை முன்னிட்டு பல யாகாதி யஜ்ஞங்கள் நடக்கிறது உண்டு. அதில் மகா யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்டிகுலர் ஆஃப் யாகத்தை சொல்கிறான்.
64 யோகினி கணங்களும் தனித்தனியாக பூஜை பண்ணி அம்பாளுக்கு பிரத்யேகமான கல்பத்தை அனுசரித்து பண்ணுறதா மகா யாகம் அப்படிங்கிற ஒரு பெரிய யாகம். அப்படிப்பட்ட மகா யாகமாக அதன் முறையில் ஆராதிக்க தகுந்தவள். தத்துவார்த்தமாக பார்த்தோம்னா பாவனோபனிஷத்தில் எப்படி நம் உள்ளுணர்வையும் நம் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி ஒன்றையும் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி வெளியில் பாஷ்யமாக இல்லாமல் உள்ளே அந்தர்யாகமாக நமக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை அம்பாளிடம் சமர்ப்பணம் பண்ணி யாகம் பண்ணுறதா முறை ஒன்று சொல்கிறது பாவனோபனிஷத்தில். வெளியில் ஒரு சாமானத்தை வச்சுட்டு பண்ணுற யாகத்தை விட உள்ளுக்குள்ளே பண்ணுற யாகங்கிறது ரொம்ப பெருசு. அதற்கு அத்தனை சக்தி உண்டு. ஆனால் எல்லோராலையும் அவ்வளவு எளிதாக பண்ண முடியாது என்பதனால் அத்தனை பரிச்சயத்தில் இல்லை. இதையே பின்னால் வரப்போகிறது அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சதுர்லபா சம்ஹிதான்னு பார்க்க போகிறோம். உள்பக்கமாக இன்வெர்ட் லுக்கிங்காக இருந்து சாதகம் பண்ணுறத மகாயாகத்தின் மூலமாக வழிபடக்கூடியவள் மகாயாக கிரமாராத்யா. அடுத்த நாம மகா பைரவ பூஜிதா. பைரவம் அப்படிங்கிறது பயந்த பெண்களின் கூட்டம், சாதுவான பெண்கள், பயந்த சாதுவான பெண்களின் கூட்டத்தால் வழிபடத்தக்கவள். இரண்டாவது அர்த்தம் மகா பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய அவதாரம் பைரவர். அவதாரம்னு சொல்கிறத விட பரமேஸ்வரனே அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. தேவர்கள் எல்லாம் பண்டாசுரனின் தொந்தரவு தாங்க முடியல, ரட்சிக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு யஜ்ஞங்கள் பண்ணுறான்னு பூர்வபாகத்தில் கதை சொன்னோம். ஒருத்தர் அவர்களுடைய அங்கங்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டு கடைசியில் முழுசாக அந்த யஜ்ஞத்தில் சமர்ப்பணம் பண்ணுற நேரத்தில் சிதக்னி குண்டத்திலேருந்து அம்பாள் எழுந்து வரான்னு சொன்னோம். அந்த யஜ்ஞத்தை நடத்தி வைத்ததாக யார் இருந்தார்னா மகாபைரவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பரமேஸ்வரன் முன்னே இருந்து நடத்தி வைத்தார் அப்படிங்கிறது புராணத்தில் இருக்குது. இந்த இன்சிடெண்ட்டையே ஞாபகப்படுத்துறதா இருக்குது இந்த மகா பைரவரால் பூஜிக்கப்பட்டவள். அவர் தான் யஜ்ஞத்தை நடத்தி வைத்தார். அதனால் 232வது நாமா மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி. மகா தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக பிரளய காலத்தில் நடக்கிற தாண்டவம் மகாகல்பம் நன்றாக தீர்மானித்து செய்யப்பட்ட, யாரால் செய்யப்பட்ட, மகேஸ்வரனால் செய்யப்பட்ட மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி. அம்பாள் ஒரு அனுகிரக மூர்த்தியாக கடாட்சத்தை பொழிகிறவளா மட்டுமே இருக்காங்கிறத பிரசாதமாக இருக்குது. பாக்கி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் அத்தாரிட்டி கொடுத்து உட்கார வச்சுருக்கா. அந்த ஒரு சமயத்தில் அவளே பிரம்ம ரூபாவாக இருக்கா, ஒரு சமயத்தில் திதி காரியங்களை பார்க்குறா, கோவிந்த ரூபத்தில் இருக்கான்னு பாக்கி நாம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இவை எல்லாருக்கும் ஆஃபீஸராக நியமனம் பண்ணி அவளுக்கு அத்தாரிட்டி கொடுத்து நீங்கள் இந்த வேலையை பாருங்கோ அப்படின்னு சொல்லி அவளை மேனேஜ் பண்ணுற ஒரு வேலையை வச்சுட்டு சப்ஜெக்ட் டு ரூல்ஸ், இந்த ரூலுக்கு இதுதான் காரியம் அப்படின்னு அவளை கொண்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தின்னு வரா. பெரிய ராணி மகாராஜ்ஞியாக அவள் தான் இருக்கா. ருத்ரன் மகேஸ்வரன் எல்லாரையும் தாண்டி மேலே இருக்கிற மகா ஈஸ்வரன். ஏன்னா மகா தாண்டவம் என்று வரும்பொழுது கடைசி நேரத்தில் எல்லா அவதாரங்களும் எல்லா மூர்த்திகளுமே அழிந்து போகக்கூடிய காலம் மகா பிரளயம். லயம் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து மோதுறது லயிக்கிறது. பிரளயம்ங்கிறது விசேஷமாக மறையிறது. வெறும்னே மறையிறது லயம், விசேஷமாக மறையிறது பிரளயம். ஏதோ பெரிய விஷயம் ஒளிஞ்சுன்னு மறைஞ்சு, ஒரு சின்ன விஷயம் ஒளிஞ்சு மறைஞ்சு போகிறது. எல்லா சக்திக்கும் மேற்பட்ட மகேஸ்வரனால் ஒரு பிரளயம் நடத்தப்படுகிறது. கல்ப கோட்டி ஆண்டுகளில் எல்லா கல்பங்களும் சேர்ந்து எல்லாத்தையும் அழித்து பிரளயத்தில் எல்லாத்தையும் லயிக்க வைக்கிறது. தன்னுடைய ஒரே சக்தியில் லயிக்க வைக்கிறது பரமேஸ்வரன். கடைசியில் சம்ஹார தாண்டவம் நடத்துகிறார். அந்த நேரத்தில் எல்லா ஜீவர்களும் கர்மாக்களிலிருந்து விடுபட்டு சுவாமி கிட்ட ஐக்கியமாறுது. சீர்காழியில் தோணியப்பர் கண்ணுக்கு நிறைவாக நிற்கிறார்.
பிரளய காலத்தில் இங்கே எல்லாரும் ஐக்கியமாறதுன்னு சொல்லுவா. சீர்காழின்னா அடுத்து சிதம்பரத்தை பார்க்கணுமே. சிதம்பரத்தில் நம்ம சைவ க்ஷேத்திரங்களில் முதன்மையானதாக பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது சிதம்பரம். அந்த ஸ்தலத்தில் அந்த ஸ்தலத்தோட விசேஷம் நாள் கணக்கில் சொல்லக்கூடிய விசேஷங்கள் இருக்குது. இருந்தாலும் அங்கே இருக்கும் மூர்த்தியான நடராஜ பெருமான், அந்த நடராஜா தான் கடைசியில் மகா தாண்டவத்துக்கு ஒரு ரூபம் அப்படின்னா நடராஜவேத்தான் சொல்ல முடியும். வாஸ்தவத்தில் இன்றைக்கி நடராஜாவை ஸ்மரிக்கணும்னா அதுவே பெரியவ அனுகிரகம்தான். இன்றைக்கி சிவராத்திரி விசேஷமான நாள். அவரை பற்றி நினைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இந்த நாமால சிதம்பரத்தில் நடராஜா தான் பவர்ஃபுல். அம்பாளுக்கு அதிகாரம் கிடையாது. மதுரையில் பார்த்தா ரிவர்ஸ், அம்பாளுக்கு அதிகாரம் இருக்குது, அவருக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம இந்த பரமேஸ்வரன் மகா தாண்டவம்னு பண்ணி இந்த லோகங்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணும் பொழுது ஊழிக்கூத்து சம்ஹார தாண்டவம் அவர் பண்ணுறார். இவளுக்கோ கருணை மட்டுமே தெரியும். இவளுக்கு தன்னுடைய குழந்தைகள் என்ற வாத்சல்யம்தான் தெரியும். இருந்தாலும் ஆத்துக்காரர் இப்படி சம்ஹாரம் பண்ணுறாரேன்னு ரூல் புக்கு படி பண்ணணும் என்று பண்ணின்னு இருக்கார். ஆனாலும் குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கா. சாட்சி பூதமாக நின்று பார்த்துன்னு இருக்கா. சாட்சி பூதமாக நின்று பார்த்துன்னு இருக்கா. மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி. அடுத்த நாம மகா காமேச மகிஷி. லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போதே அம்பாளுக்காக எப்படி பரமேஸ்வரன் காமேஸ்வரனாக மாறினார் அப்படின்னு பார்த்தோம். மகா காமேஸ்வரன், அந்த காமேஸ்வரனோட மகிஷி பட்டத்து ராணியாக இருக்கப்பட்டவள். மகா திரிபுர சுந்தரி. இந்த அனைத்து லோகங்களிலும் 3 புறங்களிலும் இருப்பதிலேயே சிறந்த அழகியாக இருக்கப்பட்டவள் மகா திரிபுர சுந்தரி. 3 புறங்கள் அப்படின்னு 2வது அர்த்தம். 3 புறங்கள் அப்படின்னு சொல்வது ஞானம், அறிவு, ஞாத்தா அறிபவன், ஞேயம் அறியப்படும் பொருள். அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள் 3 தான் வசந்ததான திரிபுரங்கள். மகா திரிபுரம் என்று பெயர். திரிபுட்டி அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட விஷயங்களில் அழகியா திரிபுரங்களுக்குள்ள அழகா இவள் இருக்கா. அந்த அழகுதான் 3 புறங்களையும் கண்ட்ரோலில் கொண்டு கடைசியில் எதுவுமே இல்லாமல் ஆக்கப்படுவதாக மகாசக்தியாக இவள்தான் அதற்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்கிறதுனால மகா திரிபுர சுந்தரி என்று அம்பாளுக்கு இன்னொரு நாமா. இதோடு 234வது நாமா பூர்த்தி ஆறுது. நாளைக்கு 235 பார்ப்போம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.